நிச்சயம். இது உங்களுக்காக அதர்வா நடித்த DNA 2025இல் திரைக்கு வந்த திரைப்படத்தின் திரை விமர்சனம். அதெல்லாம் எதுக்கு டா, உன் முகம் குழந்தையிலேயே இல்லைன்னு எனக்கு உணர்ந்துச்சு அப்படின்னு தன்னை தானே கேட்கும் ஒரு அப்பா. அதே நேரம் தன் குழந்தையை கடக்க முடியாமல் துடிக்கும் ஒரு அம்மா. இதுதான் DNA படத்தின் ஆழம் கொண்ட உருகொண்ட புள்ளி. கதையின் தொடக்கம். அதர்வா ஆனந்த் எனும் கதாபாத்திரம். அவரது மனைவி திவ்யாவாக நிமிஷா சஜயன். இருவருக்கும் பிறந்த ஒரு குழந்தை. ஆனால் ஆனந்த் உணர்கிறான், இந்த குழந்தை நம்ம குழந்தையா? முதலில் அதுதான் ஒரு சந்தேகம். பிறகு அதே சந்தேகம் ஒரு கோபமாக மாறுகிறது. அந்த கோபம் ஒரு தீர்ப்பு தேடலாக மாறுகிறது. அணுகும் கோணம் பேபி ஸ்வாப். இல்லை உணர்வுகளின் பரிசோதனை. இது வெறும் பேபி எக்ஸ்சேஞ்ச் பற்றிய கதை அல்ல. மனித உறவுகளின் மரபணு பரிசோதனை. இது தந்தையெனும் தன்மை DNAல இருக்கிறதா, இல்லை உணர்வில் இருக்கிறதா? திவ்யா அந்த பெண். நிமிஷா சஜயன் அருமையாக நடித்திருக்கிறாங்க. அவளது பார்வை, பேச்சு, முடிவெடுக்கும் விதம். இது ஒரு சாதாரண தாயின் கதையில்லை, ஒரு மன உளைச்சலுக்குள்ளான மனைவியின் கதையும் கூட. அவள் மனநிலை, அவளது உடம்பில் மாற்றம், மனதில் குழப்பம், இதையெல்லாம் அழுத்தமா காட்டும் விதமாக படம் போகுது. அதர்வா ஆனந்த் ஒரு மவுன சோதனை. அந்த பழைய பள்ளி ஆசான் மாதிரி ஒடுகிற நான்கரை வேகமில்லா கதாபாத்திரம். அதர்வா எந்த நேரமும் சத்தமில்லாமல் நடிக்கிறார். உணர்ச்சிக்காக அவசரமும் ஆவேசமும் இல்லாமல் நடிக்கிறார்னு சொல்லலாம். தன் சந்தேகத்திற்கு தீர்வு தேடுற பயணத்தில் அவன் எதிர்பார்க்காத உண்மைகள் தெரிஞ்சுது. அவனோட பயணமும் நம்முடைய பயணமா மாறுது. திரைக்கதை மற்றும் இயல்பு. இது ஒரு குடும்ப பாசத்துக்குள் இருக்கும் ஒரு மர்மம். படத்தில் விசாரணை இருக்கிறது, மனநிலை சோதனை இருக்கிறது, ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது. ஆனா எல்லாமே நம்மை சத்தமில்லாம உட்கார வைத்து சிந்திக்க வைக்குது. மிகவும் சத்தமில்லா, ஆனாலும் காய்ந்த கண்ணீரோடு போகும் ஒரு பாதை. முடிவில் ஒரே கேள்வி தான், ஒரு குழந்தைக்கு DNA தந்தையா முக்கியம், அவனோட மனம், நேரத்தில் இருந்த அன்பா முக்கியம்? இந்த கேள்வியுடன் படம் நம்மை விட்டு போகும். மதிப்பீடு நட்பு பாணியில். கதை 100% உணர்வுபூர்வம். நடிப்பு அதர்வாவும் நிமிஷாவும் தங்கள் நேர்த்தியை காட்டினார்கள். மெலிதான படைப்பு சிலருக்கு சலிப்பாக தோன்றலாம். ஆனால் யாருக்கு நெஞ்சிலே இடம் பிடிக்குதோ அவர்களுக்கு இது 100% வேலை செய்யும். மொத்த மதிப்பீடு 5க்கு 4 மதிப்பெண்கள். இதை யாருக்கு பரிந்துரை செய்வது? உணர்ச்சி சார்ந்த குடும்பம், மனநிலை, உறவு நெருக்கங்களை விரும்புவோருக்கு. அதிரடி, வேகம் இல்லாம மென்மையாக நுழையும் சொல்லப்படாத சிந்தனை, வெள்ளிக்காட்சி தேடுபவர்களுக்கு. DNA உங்கள் உயிர் உறவுகள் உங்கள் இரத்தத்தில் இல்லாமல் இருந்தாலும் அது உங்கள் வாழ்க்கையின் உரிமையில் இருக்கலாமா? இதைவிட அழுத்தமான கேள்வி உண்டா? இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நன்றி, வணக்கம்.